Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல Vegetable Cutlet ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல காய்கறி வேக வைக்க போறோம். குக்கர்ல 5 உருளைக்கிழங்கு, 1 கேரட், ஒரு 6 ல இருந்து 7 போல பீன்ஸ் இது எல்லாத்தையும் கட் பண்ணி 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க விசில் வந்து ப்ரெஷர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை இது கூட ஒரு வெங்காயம், ஒரு 1/2 கேப்சிகம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 டீஸ்பூன் இஞ்சி நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது சோள மாவு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்கறிகளில் சின்ன சின்ன பால் சைஸ்க்கு உருட்டி கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி, ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஷேப்லனாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். இதை இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை ரெண்டுமே பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். மீடியம் ஹீட்டில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒரு கட்லெட்டாக உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் எடுக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காய்கறிகள் எல்லாமே வேக வச்சது தான். ஜஸ்ட் அதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ பாருங்கள் கட்லெட் 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட வெஜிடபிள் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.